பாருங்க, காலையிலேயே வந்து மகாலட்சுமி முகத்தில் முடிச்சாச்சு. கோமாதா இவ தான் நம்ம மகாலட்சுமி. பால் கறந்தாச்சு. பால் கறந்த உடனே வந்து கொட்டாயை கூட்டுறதுக்கு முன்னாடி பால் கறந்துடணுங்க, இல்லைன்னா கத்தும். ரெண்டுமே கத்துவா, இவளும் கத்துவா, பிள்ளையும் கத்தும். ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட்றோமோ இல்லையோங்க, வாயிலா ஜீவனுக்கு ஃபஸ்ட்டில் சாப்பாட்டை கொடுத்துடணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இவங்களுக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் அட்டைப்பெட்டிலே வளர்ந்தாங்க. அதனால் வந்து இவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்பாங்க. பின்னாடியே குடியாருங்க அது ரெண்டுமே. பாருங்க, கூண்டுக்குள்ளே ஏறுன்னு சொன்னால் ஏறிடும். ஏன்னா இன்றைக்கி நான் வெளியில் போகிறதுனால இதை வந்து கூண்டுக்குள்ளே தான் விட்டுட்டு போகணும், இல்லைன்னா பெரிய கொடியெல்லாம் போட்டு கொத்தியே கொண்டு போடாது. ரெண்டையும் ஏறுன்னு சொன்னோடனே ஏறிடுச்சு. கொஞ்சம் தீவனமும் அதில் வச்சுட்டேன். சின்ன குஞ்சுங்களுக்கு ஃபஸ்ட்டு கோழி குஞ்சு தீவனம்னு கடையில் விற்கும். எஸ்கேஎம் தான் நான் வாங்கி வைப்பேன். பாருங்கள், அது நல்லா விரும்பி சாப்பிடும். கோழி குஞ்சம் சீக்கிரம் வளருங்க. கம்பு வந்து கொஞ்சம் பெருத்துட்டா வச்சுக்கலாம். சின்ன குஞ்சுங்களுக்கு ஃபஸ்ட்டில் தீவனத்தையே வாங்கி வைங்க, அதனால் சீக்கிரம் வளரும். இது வந்து அட்டைப்பெட்டிலே வளர்ந்தது. அதனால் நீ என் கூடவே தான் முடியாது, எங்கே போனாலும் என் பேச்சு அப்படியே கேட்கும். பாருங்கள், தீவனம் நல்லா கையில் ஏறி ஏறி விளையாண்டு சாப்பிடுது. அது கூட கொஞ்சம் விளையாடலாம், டைம் இல்லை அன்றைக்கி. இன்னும் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண போகணும். காலையில் வீட்டில் போய் சமைக்கணும். மதிய சாப்பாடே சமைச்சு வச்சுட்டு தாங்க கிளம்பணும். அதுக்குள்ளே மாட்டை வேறு கொஞ்சம் நேரம் வெளியில் பிடிச்சி கட்டணும். அவளையும் வெளியில் பிடிச்சி கட்டினா தான் அவளும் கொஞ்சம் காத்தோட்டமாக நிற்கும். கொட்டாக்குள்ளே இருந்தால் அதுக்கும் ஒரு மாதிரி அந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடுது போல், வக்கீலே சாப்பிட்டுட்டு இருக்கிறதும். புல் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் நேரம் வெளியில் பிடிச்சி கட்டினோம்னாக்க அதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வந்து தண்ணி நிறையா குடிக்குது. ஃபஸ்ட்டில் வெளியில் கொஞ்சம் நேரம் கட்டிட்டு போகலாம். கட்டிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து சமையல் வேலையை முடிச்சு உள்ளே பிடிச்சி கட்டணும். பாருங்கள், சின்ன குட்டி இருக்கா, நம்ம தான் கூட்டணும் கொட்டாயெல்லாம். அவ்வளோதான், மாட்டை பிடிச்சி வெளியில் கட்டலாம். அவள் கொஞ்சம் நேரம் வெளியில் கட்டிட்டோம்னாக்க சந்தோஷமாக வெளியில் கொஞ்ச நேரம் நிற்பா காத்தோட்டமாக. அப்புறம் வந்து வேலையை முடிச்சுட்டு காலை வேலையை முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்து உள்ளே பிடிச்சி கட்டிடலாம். பாருங்கள், வெளியில் கட்டுறதுக்கு அவள் ஆசையாக அவுத்துட்டு உடனே வெளியில் வந்துடுவாங்க. ஜாலியாக வரா பாருங்கள். இதுவே ராக்கி இருந்தானா அவளை பிடிச்சிக்கிட்டு நடப்பான். கயிறை பிடிச்சிட்டு ராக்கி தான் அழைச்சிட்டு வருவான். எப்போவுமே ராக்கி தான் பிடிச்சிட்டு வருவான். இப்போ ராக்கி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னொரு டாக் வாங்கி கட்டலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதா இருக்குது. மேய்து போய் வீட்டில் சமைக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி காலையிலேயே எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் சாம்பார் தான். வெண்டைக்காய் சாம்பார் டக்கு டக்குன்னு வச்சுட்டு கோதுமை தோசை ஊற்றுனேன் காலை டிஃபனுக்கு. அந்த வேலையும் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் போகணும். அதனால் குயிக்காக வேலையை முடிக்கலாம். குயிக்காக வேலையை முடிச்சுட்டு கொட்டாய்க்கு வந்தாச்சுங்க. சாப்பாடும் வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள், தவன்னு பார்க்குது. எப்போ வந்து உள்ளே பிடிச்சி கட்டுவேன்னு தான் பார்க்குது. 1 hour தான் வெளியில் நின்னா, அதுக்குள்ளே பாருங்கள் தவன்னு பார்க்குறா. தீனி குடையில் அள்ளி வச்சாச்சுங்க. இல்லை நம்ம கோடிங்களாம் சீச்சு கண்ணா அப்படின்னா நடிச்சோம். அவ்வளோதான். போதுமாடா, நாவல் பண்ணா ஃபேஸ் எடுக்கலப்பா. அப்படின்னு கொஞ்சம் கொடு, பார்த்துடு, பார்த்து இப்படி இப்படி. நானும் வரேன், எனக்கு கொஞ்சம் பறித்து தரீங்களா? இன்னும் கொஞ்சம். பழம் நசுங்களே இல்லை, நல்லாயிருக்கு. ஜெயங்கொண்டம் வந்தாச்சுங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியாச்சு. ஜாலியாக வந்து சாப்பிடலாம். இன்றைக்கி வளைகாப்புன்றதுனால ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ் வைக்கிறதுக்கு பதில் தக்காளி சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே எடுத்துன்னு வராங்க. பாருங்கள், எல்லாமே வச்சிட்டாங்க. சக்கரை பொங்கலும் வைக்கிறாங்க. சக்கரை பொங்கலை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். ஃபங்க்ஷனில் போய் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது இனிப்பு தாங்க சாப்பிடணும். பாருங்கள், சக்கரை பொங்கல் சாப்பிட்டாச்சு. வளைகாப்பு ஃபங்க்ஷன்றதுனால அதுக்கு இந்த தட்டு தாம்பால்லாம் தருவாங்களே, அது தராங்க நமக்கும். பாருங்கள், அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு கலர்ன சாதத்தை சாப்பிட்டுடலாம். மறுபடியும் ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. ஒயிட் ரைஸையும் சாப்பிட்டுடலாங்க. ஜாலியாக இன்றைக்கி ஜெயங்கொண்டத்தை சுற்றி வரோங்க. அதான் இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கு. கோழிக்கு தண்ணி வச்சாச்சு, மாட்டுக்கு தீவனம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபங்க்ஷன் இங்கேயும் ஜெயங்கொண்டம் வந்து அட்டன் பண்ணியாச்சு. வேணும் ஒரு குட்டி 1 லட்சம் ரூபா குட்டியா இருக்கு. ரொம்ப குட்டி போட்டுடுச்சு. 3 குட்டி போட்டுச்சு. நாங்க தூக்கி போயிட்டோம். எது இந்த நாய்? நாய் குட்டி போடுமாயா? வெயில கிடக்குது. அதுக்கு எல்லாம் சனங்க வந்துருப்பாங்க. நீங்க ஐயோ, இந்த நாய் பேரு சதீஷ். தம்பி, இது என்ன ரகம்? என்ன ரகம்? வெயில் தான் தாங்க. என்னடா இல்லை, வெயில் வேற பாவம். என்னடா வேணும்? என்னடா வேணும்? கடிச்சு விடாதீங்க. தண்ணி லேசா ஊத்திரு பாவம். பார்த்து வழி குட்டுற போதே. நீ ரெடி பண்றப்ப நீ மொத்தங்க திறந்து விட்டீங்கன்னா இந்த ஊட்டியே ரவுண்ட் அடிச்சு போகுது. என்னடா இங்க போடுற பா பா. அதுதான் ரொம்ப வெயில்ல தவிச்சு போகுது. அதுக்கு வெயில் அதிகம் உடம்பு. இது என்ன ரகம்னு தெரியலங்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க கமெண்ட்ல.
நல்லா அது வந்து சின்னதாக தான் இருக்குது, அழுத்தமாக ஆனால் நீளமாக இருக்குது பாருங்கள். அங்கே ஃபங்க்ஷன் முடிச்சாச்சுங்க, மறுபடியும் வேறு இடத்துக்கு போகலாம். இது வந்து பொன்னேரியா, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் பொன்னேரி. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். நல்ல பெரிய ஏரியா இருக்குங்க. இது வந்து என்ன பொன்னேரின்னு சொன்னாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாச்சுங்க. பாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தோட இயற்கை காட்சிகளை செம்மையாக இருக்குது. இன்றைக்கி ஜாலியாக சுற்றி வராங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை. நீங்களும் வாங்க, நம்ம கூட பார்க்கலாம். பாருங்கள் வந்தாச்சு கங்கை கொண்ட சோழபுரம். இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் தான் இருக்குது, பக்கத்தில் வந்தாச்சு. மாட்டுக்கெலாம் எல்லா வேலையும் தான் முடிச்சுட்டு வந்தாச்சுல, அதனால் வீட்லேயே இருந்தாலும் நமக்கு போர் அடிக்கும். இது ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணுங்க. வாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. கோவிலுக்கு வந்தாச்சுங்க. பாருங்கள் கோவில் பக்கத்தில் வந்தாச்சு, போய் பார்க்கலாம் கோவிலை. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிறோன்னு தாங்க பேர். ஆனால் அரியலூரில் இருந்து இங்கே நம்ம அரியலூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரமே நம்மளால் போக முடியல. என்ன பண்ணுறது, நமக்குள்ள வேலைகள் அப்படி. இன்றைக்கி ஜெயங்கொண்டம் வந்ததுனால இங்கேயும் வந்துட்டு போயிடலாம். இன்றைக்கி எப்படினாலும் எல்லா ஊரையும் பார்த்துட்டு போயிடணும் கோவில் அப்படின்ட்டு தான் வந்தாச்சு. எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஜாலியாக சுற்றி வரணுங்க. கோவிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரணும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மாடு வளர்க்குறோம் கோழி வளர்க்குறோன்னு சொல்லிட்டு இருந்தோம்னாக்கே இதெல்லாம் எப்படி தான் பார்க்குறது, அதையும் பார்த்துக்கணும், அதுவும் பார்க்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஒரு தொழில் செய்யணும். கோவிலுக்கும் வந்தாச்சு பாருங்கள், ஜூஸ் குடிக்கலாம். கோவில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? திறந்துருப்பாங்கல்ல. பாருங்க கோவில் பக்கத்தில் வந்தாச்சு. ஃபஸ்ட்டில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் கோவிலெலாம் சுற்றி வரலாம். வாங்க, நம்ம கூட நீங்கள் பார்க்கலாம். வாங்க, ஜாலியாக இருக்குதுங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியிலேயே வரணும். பெண்கள் வந்து நல்லா சுற்றி வரணும். தொல்லியல் துறை. பாருங்க கோவிலுக்குள்ள தொல்லியல் துறையாங்க. இது வந்து மியூசியம். இதில் வந்து இதோட நம்ம கோவிலோட வரலாறு ஃபுல்லாக இருக்குன்னு போய் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஏன்னா இதுலேயே எல்லாத்தையும் போட முடியல. பாருங்கள் உள்ளே வந்துட்டு டிக்கெட் வாங்கணுமா, டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போடுவாங்களாம். 5 ரூபா டிக்கெட்டுங்க. நம்ம கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கோவிலுக்கு இந்த பக்கமாக சைடில் லெஃப்ட் சைடு இருக்குது, கோவிலேருந்து லெஃப்ட் சைடு இருக்குது. நம்ம வந்துட்டு 5 ரூபா டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாங்க அடுத்த வீடியோஸில். அவ்வளோதான், செம்மையாக இருக்குது. இது போல் நீங்களும் ஜாலியாக வரணுன்னா கோவிலுக்குள்ளலாம் வாங்க. வீட்லேயும் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மாவும் இருக்கக்கூடாது, வீட்டு வேலைகளையும் செய்துக்கணும். செய்து முடிச்சுட்டு குயிக்காக போயிட்டு வெளி உலகத்தையும் பார்க்கலாம். எல்லாருமே இது போல் வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்குங்க. ஜாலியாகவும் இருக்கணும், வீட்டில் உள்ள வேலையும் முடிக்கணும். நான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், முடி வீடியோ.